அவரை தாக்காம இருப்பதற்கான ஆதரவுன்னு வச்சுக்கலாம். ஆனா அவர் வளரணும்னா அவர் தாக்கி ஆகணுமே. அவர் திமுகவை தாக்கி ஆகணும், அதிமுகவை தாக்கி ஆகணும், பாஜகவை தாக்கி ஆகணும், காங்கிரஸை தாக்கி ஆகணும். அப்ப அந்த கட்சிகள் திரும்ப அவங்களை தாக்கத்தானே செய்யும் அப்படின்றப்ப அது தாங்க முடியாதே அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அது தாங்க முடியுமா முடியாதாங்கிறது தான் அவர் தனி கட்சி ஆரம்பித்தால் என்ன ஆகும்ன்ற கேள்விக்குறி. நம்ம அவர் தனி கட்சி ஆரம்பித்து அவர் பிரமாதமாக அவர் தான் முதல்வராக வருவார், இதெல்லாம் நம்ம பேசலை. அவருக்கு வேற பதவிகள் கொடுக்கப்படவில்லை, முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் ஒருவர் எவ்வளவு நாள் முக்கியத்துவம் இல்லாமல் அதே கட்சியில் அதுவும் ஒரு மாநில தலைவராக இருந்தவர் எவ்வளவு நாள் தொடர முடியும்? சார், அந்த முக்கிய பதவி பெறுவதற்கான கடும் பிரயத்தனத்தை தான் அவர் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவா நான் தனி கட்சின்ற இன்னொரு கோபமான முடிவுக்கு அவர் ஏன் போகணும்ன்ற கேள்வி வரணும். எனக்கு இங்க மரியாதை இல்லைன்னா நான் வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துலதான் அடுத்தது என்ன செய்யறதுன்றது யாரை அரசியல்ல பயன்படுத்தினார். 1999 திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? ஐயா கருணாநிதி பாஜக மதவாத கட்சி அல்ல, RSS மிக ஒழுக்கமான கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம், சமூக இயக்கம் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் வெளியில இன்னி வரைக்கும் மதவாத கட்சின்னு சொல்லும் போது யாராவது அன்னைக்கு 99 சொன்னீங்களேன்னு என்ன மாதிரி உங்களை மாதிரி 4 பேர் ஏதோ மீடியால பேசிட்டு இருக்குமே தவிர அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாராவது கவலைப்பட்டாங்களா?